இந்த மரம் என்ன செய்யுது? இந்த மரத்தின் இலைகள் எல்லாம் பழுப்பு நிறமாகத்தான் இருக்க வேண்டும். இப்போ இந்த மரத்தில் ஒரு இலை பட்டுருச்சுன்னா பழுப்பாக இருக்கும், கீழே விழுந்ததெல்லாம் பாரு பழுப்பாக இருக்கும், என்ன செத்துருச்சு. அந்த பழுப்பு நிறத்தில் தான் இந்த மரத்தின் இலைகள் இருக்க வேண்டும் நியாயமா. அது ஏன் பச்சையாகுது? சூரிய ஒளி வெப்பத்தை அது தாங்கி அந்த வெப்பத்தை உணவாக உட்கொள்ளுது. அதில் இருக்க ஸ்டார்ச் எடுத்து சாப்பிடுது, உணவா சாப்பிடுது. நமக்கு நஞ்சு, அந்த நஞ்சை அது உணவா சாப்பிடுது. அதை நம்முடைய பெரிய தகப்பன் நம்மாழ்வார் என்ன சொல்றாரு? ஒவ்வொரு மரத்திலும் சர்க்கரை தயாரிக்கிற தொழிற்சாலை இருக்குங்கிறார். அது அங்கே இருக்கிற சர்க்கரையை உறிஞ்சி சாப்பிடுவதால், வெயிலை சாப்பிட்டு விடுவதால் வெப்பம் தனியுது. பழுப்பு நிறத்தில் இருக்க வேண்டிய, மஞ்சள் நிறத்தில் இருக்க வேண்டிய இலை பச்சை நிறத்தை அடையுது. அப்படிதான் தாவரங்கள், மரங்கள், செடி கொடி எல்லாம் புல்லெல்லாம் பச்சையாகிறதுக்கு, பச்சையத்துக்கு வர்றது காரணம் தான். அப்போ என்ன செய்யுது? அங்கே தடுத்து உனக்கு கீழே நல்ல குழு குழு குழுன்னு வச்சுக்கிறான். யாரு? உயிரும் தரான், வெப்பத்தை தணிக்கிற கொடையாகவும் இருக்கான். யாரு? இவன் தான். பார்க்க அப்படி இருக்கான்னு நினச்சிக்கிட்டு இருக்காத, இவன் தான். இவையெல்லாம் என்ன ஆவ? கறிக்கட்டையாக செத்து கிடப்ப. அப்போ பூமிக்கு வருகிற வெப்பத்தை தடுத்து ஒரு மரத்துக்கு கீழே நீ நிற்கிற போது குழு குழுன்னு இருக்குது. காரணம் இவன் தான்.